Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு January 18th and 19th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video course is available with free ebook and MCQs. Upcoming exam it will be very useful. Our app is available now in Play Store. A 1-year subscription is available now at 50% offer using the code success499. So the first news is Lokpal of India. அதை எப்போ celebrate பண்ணுறோம்? When was it first founded? அந்த ஒரு டே வந்து எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் Jan 16, 2025. லோக்பால் டே அப்படின்றத வந்து இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஆன் 16th January. ஸோ நியூ டெல்லியில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் லோக்பால் அப்சர்வ் பண்ணுறோம். ஆல்சோ வாட் திஸ் லோக்பால் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அன் ஆன்டி கரப்ஷன் ஆம்பட்ஸ்மேன். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் ஆர் அ மினிஸ்டர். ஸோ யார் கரப்ஷனில் ஈடுபட்டிருந்தாலும் ஸோ அவங்கள வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் திஸ் ஆம்பட்ஸ்மேன் வில் டேக் கேர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அதில் வந்து டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும், அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கும். இன் கவர்னன்ஸுன்றதுக்காக தனியாக ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆம்பட்ஸ்மேன் வந்து க்ரியேட் பண்ணது தான் இந்த ஒரு லோக்பால். பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டு அண்ட் கரப்ஷனுக்கு எதிர்த்து போராடுறதுக்காகவும் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆம்பட்ஸ்மேன் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ 11 years ஆச்சு இந்த வருஷம் வந்து லோக்பால்னு ஒன்று க்ரியேட் பண்ணி. ஸோ விச் வாஸ் க்ரியேட்டட் ஆன் January 16, 2014. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி லோக்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 11 years ஆனதுனால திஸ் இயர் வி ஆர் மார்க்கிங் திஸ் பர்டிகுலர் டே ஆஸ் லோக்பால் டே. சேர்பர்சன்ஸ் அட்ரஸ் வந்து ஜஸ்டிஸ் A.M. கன்வில்கர். இவர் தான் இப்போது லோக்பாலோட சேர்பர்சனாக இருக்கார். ஸோ அவரோட அட்ரஸ் வந்து தேர். ஸோ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் 2014 இப்போ நடந்திருக்கு. ஏஐயை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஃபாரன்சிக் அண்ட் சைபர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க டு என்ஹான்ஸ் த இன்வெஸ்டிகேஷன். ஏஜென்சிஸ் லைக் CBI, CVC அண்ட் ஜுடிஷியரி கூட கொலாபரேட் பண்ணி இந்த ஒரு ஏஜென்சி இஸ் ஒர்க்கிங். ஸோ ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தான் வந்து இந்த பர்டிகுலர் லோக்பால் டேக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து he made certain statements. ஸோ அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் மற்ற யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வர்ச்சுவலாக தான் இட் ஹேப்பன். ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 அப்படின்னு ஆக்ட் போட்டதுக்கப்புறம் தான் லோக்பால் வந்து க்ரியேட் ஆச்சு. இன் 2014 Jan 16 தான் இந்த ஒரு டே. ஸோ இந்த ஜிஸ்டில் வந்து இருக்குது லோக்பால் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டேவை இந்த வருஷம் தான் அப்சர்வ் பண்ணுறாங்க நியூ டெல்லியில். Sanjeev Khanna participated in this as a chief guest, and this year marks the 11th years since this act has been established. So the next news is 20th Rising Day of National Disaster Response Force எங்கே ஹெல்ட் பண்ணாங்க, எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ NDRFோட ரைசிங் டே வாஸ் ஹேப்பன்ட் இன் விஜயவாடா, ஆந்திர பிரதேஷ். ஸோ 19th January தான் இந்த ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ NDRF இஸ் அ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசாஸ்டருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. 2004 நடந்த சுனாமிக்கு அப்புறம் நிறைய டிசாஸ்டர்ஸ் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் we thought of having this kind of NDRF thing. டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்க்காக ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியாவோட டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும்லாம் பேசினாங்க. நியூ இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இந்த டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீஃப் கெஸ்ட் யார் வந்தாங்கன்னா ஆப்வியஸாக ஹோம் மினிஸ்டர், அவர் கீழே தான் இந்த பர்டிகுலர் திங் இஸ் ஹேப்பனிங். அமித்ஷா பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ். ஸோ அந்த இனாக்ரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களே அதனுடைய ஒர்த் எவ்வளோனா 220 crores. என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா சவுத் கேம்பஸ் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், 10th Battalion of NDRF, Regional Response Center at Supal Campus,
campus, integrated shooting range at National Police Academy, Hyderabad, regional forensic science laboratory at Tirupati. இதெல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் இனாகுரேஷன் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொலாபரேஷன் வந்து ஸ்ரீ சந்திரபாபு நாயுடு அவரோட சேர்ந்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆந்திராவில் தானே இந்த ஒரு டேவை வந்து அப்சர்வ் பண்ணாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். அண்ட் அமித்ஷாவோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ், சர்டன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அது ப்ராஜெக்ட்லையும் வரும். கோஆலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போது 48 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சிடிஆர்ஐ வந்து மெம்பர்ஸாக இருக்கும். ஸோ அதில் இந்தியாவும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருப்பார். என்டிஆர்எஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட க்ரெடிபிலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு இன் ரெஸ்பெக்டிவ் டு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். 0 கேஷுவாலிட்டிஸ் வந்து அச்சீவ் பண்ணுறோம் டியூரிங் 2 மேஜர் ஸ்டார்ம்ஸ் இன் பாஸ்ட் 2 years. ஸோ அதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் என்டிஆர்எஃபோட உதவியால் தான். டிசாஸ்டர் எஃபர்ட்ஸ் இன் நேபாள், இந்தோனேஷியா, டர்க்கி, வியட்நாம் அண்ட் மோர். நம்ம கண்ட்ரியில் இருந்து பக்கத்தில் ஏதாவது நம்ம சுற்றி இருக்க கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்டிஆர்எஃப்லேருந்து பர்சன்ஸ் வந்து அங்கே போவாங்க. தே வில் ஹெல்ப் தெம் டு. ஸோ அவங்களுக்கும் வந்து டிசாஸ்டர் ரிலேட்டட் விஷயங்களை நம்ம ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம், ஆல்சோ நம்ம ஹெல்ப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டை வந்து 12,500 crore-லேருந்து 61,000 crore நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் பிட்வீன் 12th and 14th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ 1.2 lakh crore வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஆந்திரா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தே டோல்டு. ஆந்திர பிரதேஷில் இதனால் இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம வந்து பட்ஜெட்லேயே பார்த்துருந்தோம் அமராவதி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அமராவதி ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஹுட்கோ அண்ட் வேர்ல்டு பேங்க் வந்து 27,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக நீங்கள் நிறைய நியூஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அமராவதி அப்படின்றது வந்து சந்திரபாபு நாயுடுவோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆஃப்டர் அவரோட டென்யூர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்த சிஎம் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தேட். ஹீ ஹேட் அ விஷன் ஆஃப் ஹேவிங் 3 கேபிட்டல்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் வச்சுக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் ஹீ வாஸ் தேர். பட் தென் தட் வாஸ் நாட் பாசிபிள். ஆப்வியஸாக அவரோட டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் அகேன் சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனதுக்கப்புறம் ஹீ அனௌன்ஸ்ட் அமராவதி ஆஸ் ஹிஸ் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ now his dream project அமராவதி ப்ராஜெக்டை வந்து he is thinking to redevelop. அதுக்காக ஃபினான்சஸ் வந்து நிறைய இடங்கள்லேருந்து he is getting. ஸோ ஆப்வியஸாக he is in coalition இப்போது இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டோட கோஆலேஷனில் இருக்கிறதுனால தே ஆல்சோ கேவ் சர்டன் அமௌண்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இன் பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜூலையில். ஸோ ஆல்சோ தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஹுட்கோ அண்ட் வேர்ல்ட் பேங்க் கிட்டேருந்து. அண்ட் விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு 11,000 crore எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் ஆந்திராலேயும் வரப்போகுது. நம்மளோட தான் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இட் ஹேஸ் ப்ராஜெக்ட் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது. 1,600 crore நம்மளுக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. க்ரீன் ஹைட்ரஜன் ஹப் இன் விசாகப்பட்டினம் 2 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃப்ரம் பொல்லாவரம் ப்ராஜெக்ட் டு ரீச் த என்டையர் ஸ்டேட் பை 2028. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் வந்து தே ஆர் அண்டர்டேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. So what we have to take from this particular news na 20th rising day of NDRF 19th January நடந்திருக்கு. எங்கே அந்த டேவை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா விஜயவாடா, ஆந்திர பிரதேஷ். அமித்ஷா வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்டிஆர்எஃப்க்கு. ஆல்சோ ஃபார் ஆந்திராவில் இப்போ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெம்பர் கண்ட்ரீஸ் உள்ள சிடிஆர்ஐயில் இந்தியா வந்து லீடிங்கில் இருக்குன்ற மாதிரி அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் பேசியிருப்பாரு. ஸோ that's it. Next is where is the ICC Champions Trophy 2025 held to be hosted? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பாகிஸ்தானில் தான். ஸோ பாகிஸ்தானில் ஹோஸ்ட் பண்ணுறதுனாலேயே இந்தியா வந்து நம்ம என்ன சொன்னோம், we will not come to the country அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டராக சொல்லிட்டோம். ஸோ இந்தியாவோட இருக்கிற மேட்சஸ் வில் பி ஹெல்ட் இன் துபாய். ஸோ இந்தியா தவிர மித்த எல்லாரும் விளையாடுறது வந்து பாகிஸ்தானோட கிரவுண்டில் தான். பட் that's the thing. இந்தியா ஸ்குவாட் ஐசிசி ட்ராஃபி 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு நியூஸ் அகேன் வந்திருக்கு.
ஜான்வரி 18 தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து 9th எடிஷன், ஹோஸ்ட் வந்து பாகிஸ்தான். ஸோ இது ஃபர்தராக இன்னும் அடிஷன் ஆகும். பட் இப்போ இருக்க பேசிக் ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. February 19th to March 9th 2025 வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து ஃபுல்லாக ட்ராஃபி சீரீஸே நடக்க போகுது. March 10th ஃபைனல் மேட்ச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எங்கன்னு வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இஃப் சப்போஸ் இந்தியாவும் வந்து ஃபைனல் மேட்ச்சில் இருந்துச்சுன்னா துபாயில் நடக்கும். இஃப் நாட் பாகிஸ்தான்லேயே முடிச்சிடுவாங்க. ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ் ஃபீச்சர்ஸ் 8 டீம்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட ஸ்குவாடில் கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில். ஸோ மற்ற பிளேயர்ஸோட இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் அண்ட் KL ராகுலில் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா vs பாகிஸ்தான், அதாவது முக்கியமான மேட்சஸ் என்னென்னன்றதோட டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். ஐசிசி மென்ஸ் வந்து T20 வேர்ல்டு கப் 2024 சாம்பியன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆல்சோ த காம்படிஷன் வில் டெஸ்ட் த இந்தியாஸ் ஆல் ஃபார்மேட் பிளேயர்ஸ் இன் ஹை ப்ரெஷர் கேம்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாகவுமே வந்து ரஞ்சி ட்ராஃபியில் கீ பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பேசுகிறாங்க. ஸோ மேபி பிஃபோர் திஸ் மேட்சஸ் they are getting to know the thing கூட நினைக்கலாம். ஆஃப்டர் ஸோ லாங் they are participating in local matches. ஸோ என்னென்ன டீம்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ திஸ் இஸ் த ஜஸ்ட். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸ்குவாட் வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில், ஹோஸ்ட் வந்து பாகிஸ்தான். Next is whose record did Novak Djokovic break for the most Grand Slam matches played அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is ரோஜர் ஃபெடரர். ஸோ ஹீ ஒன் த செமிஃபைனல்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போகும்போது ஹீ செட் ஐம் நாட் கோயிங் டு பார்ட்டிசிபேட் பிகாஸ் சர்டன் புல்லிங் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ செட் ஐம் நாட் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் மேட்ச். ஸோ நோவக் ஜோகோவிச் ஃபெடரரோட ரெக்கார்டை கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ் கவுண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு இன் ஆஸ்திரேலியா ஓப்பன், மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் நடக்கிறப்ப தான் ஹீ டிட் திஸ். ரோஜர் ஃபெடரரோட 430th கிராண்ட் ஸ்லாம் மேட்சை வந்து he surpassed. The most tennis in history na avaroda தான். So he surpassed that. போர்ச்சுகீஸ் பிளேயரான ஜெய்மி ஃபேரியா அவரை வந்து டிஃபீட் பண்ணி ஹீ என்டர்ட் இன் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ கிராண்ட் ஸ்லாம் ரெக்கார்ட் வந்து ஃபார் ஹிம் என்னதுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. 379 wins, 51 losses with 0.881 winning percentage. ஃபெடரரோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் என்னென்னா 429 matches, 369 wins and 60 losses, 0.860 winning percentage. மோஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள் டைட்டில்ஸ் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. 24% டைட்டில்ஸ் வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஃபைனல்ஸ் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காருன்னா 37 ஃபைனல்ஸ். ஃபெடரரை விட 6 ஃபைனல்ஸ் மேட்ச் வந்து அதிகமாக இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ATP ரேங்கிங்ஸ் வந்து நம்பர் 1 இருந்திருக்காரு. மோஸ்ட் வீக்ஸ் ஹீ வாஸ் இன் நம்பர் 1. ஆல்சோ அவரோட ரெக்கார்ட்ஸ், பொட்டன்ஷியல் ரெக்கார்ட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். நவ் இப்போ அவரோட கோச் யாருன்றதை கொடுத்துருக்காங்க, ஆண்டி முரே. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஜஸ்ட் பார்த்துடலாம் தட் நோவக் ஜோகோவிச் வந்து ஃபெடரரோட ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ் பிளேடுன்றதை பிரேக் பண்ணியிருக்காரு. 430 கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ். ஃபெடரரோட ரெக்கார்ட் 429. ஸோ அந்த ஒரு மேட்ச் அதிகமாக ஹீ விளாண்டதுனால ஹீ ப்ரோக் தட் ரெக்கார்ட். அங்கிட்டா ரெய்னா அண்ட் நெய்கட் பெயின்ஸ் அவங்க 2 பேரும் ITF W50 டபுள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் கேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. DLTA காம்ப்ளெக்ஸ் நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. அதனால தான் இட் இஸ் இன் நியூஸ் டூ. ITF W50 டபுள்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அங்கிட்டாவோட சிங்கிள் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஷீ எக்ஸிட்டட். ஸோ இப்போ டபுள்ஸில் வந்து ஷீ ஒன் த டைட்டில். ஃபைனல் ஆப்பனண்ட் யாருன்னா ஜெஸ்ஸி ஹானே அண்ட் ஜெசிகா ஃபெலா, அமெரிக்காவோட பர்சன்ஸ். அண்ட் பாஸ்ட் ரெக்கார்ட் என்னென்னா அங்கிட்டாவோட லாஸ்ட் டபுள் டைட்டில் வந்து ஏப்ரல் 2024 ஷீ ஒன் ஜப்பானில் நடந்த ஒரு
கேஷிவா ஈவெண்ட்டில் ஷீ ஒன் தட் டைட்டில். மேட்ச் சம்மரி ஃபஸ்ட் செட்டில் வந்து they won 6-4. செகண்ட் செட்டில் வந்து கம்பேக் கொடுத்து சூப்பர் டை பேக்கரில் they won this title அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ITF W50 அப்படின்றது வந்து ஒரு டென்னிஸ் ஈவெண்ட். இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு டென்னிஸ் ஈவெண்ட். $50,000 வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் W அப்படின்றதில் வேறு நிறைய சீரீஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 15, 35, 50, 75 and 100. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீரீஸில் 50ல் டபுள்ஸில் இந்த ஒரு வின் வந்து இருந்திருக்கு, விச் வாஸ் ஹெல்ட் இன் ITF W50 டபுள்ஸ் ஃபைனல்ஸில் அங்கிட்டா ரெய்னா அண்ட் நைகட் பைஸ் UK இவங்க 2 பேரோட டபுள்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. $50,000 இஸ் த ப்ரைஸ் அமௌண்ட். அதில் வந்து கேட்டகரிஸ் 15, 30, 50, 75 and 100ல 50ல தான் they won. So next is how much RBI sell forex market in November 2024. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் RBI வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. $20.2 billion வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷன் இன் November 2024 RBI வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஒரு US டாலரோட ஸ்ட்ரென்தனிங்னால ருப்பியோட டெப்ரிசியேஷன் நம்ம பார்த்தோம். நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தட் RBI இஸ் நாட் இன்டர்வெனிங் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஃபிக்ஸ்டு அண்ட் சர்டன் கண்ட்ரீஸ் லைக் சைனாலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஒரு அவங்களோட சைனாவோட கரன்சி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் ஆஃப் த டாலர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து யூஸ்வலாக மேண்டேட் பண்ணுவோம் ஆர் மானிட்டர் பண்ணுவோம், அந்த மாதிரியான கேட்டகரி தான். ஸோ வி டோன்ட் இன்டர்வெயின் மச். மார்க்கெட்டை பொறுத்து லெட் தட் ஃப்ளக்சுவேட்டுன்னு விட்டுருவோம். பட் ஈவன் தோ தட் இஸ் த கேஸ், RBI வந்து நார்மல்லே இன்டர்வென் பண்ணியிருக்காங்க. ஸோ $20.2 billion வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்டர்வென் பண்ணி ஒரு மந்தில் மட்டுமே தே இன்டர்வென் அண்ட் நம்மளோட ருப்பியை வந்து ஸ்ட்ராங்கராக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ஷார்ட் பொசிஷன் இன் த ஃபார்வர்ட் மார்க்கெட் ரோஸ் டு $58.9 billion in November from $49.18 billion in October. So this was done by RBI to back rupee. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சைனாவில் டியூ டு தேர் ரெசஷன். ஸோ நிறைய புது ஸ்கீம்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு அவங்க பண்ணுறாங்க. ஆல்சோ டொனால்ட் ட்ரம்ப்போட பிரசிடென்சி வந்து வில் அஃபெக்ட் அஸ் அப்படின்றது தெரிஞ்சு தான் நம்ம வந்து RBI வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. RBIயோட டிப்ரிசியேஷனை எப்படி ஃப்ரீ ஃபால்க்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு RBI மஸ்ட் இன்டர்வென் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நார்மலே இன்டர்வென் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி $30.8 billion வாங்கி $51.1 billion ஸ்பாட் மார்க்கெட்டில் நார்மல்லே வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க டு ஸ்ட்ரென்தன் ருப்பி. டிஸ்பைட் தட் இன்னும் வந்து இட் இஸ் நாட் இன் குட் பொசிஷன் நவ். ஸோ நெட் சேல் ஆஃப் டாலர் இன் அ மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. திஸ் இஸ் த ரெக்கார்ட் திங். இது வரையும் வந்து இந்த அளவுக்கு பண்ணதில்லை. தட் இஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுறாங்கன்றதுக்கு சப்ராக்ட் பண்ணோன்னா -$20.2 billion வரணுமா $1 billion. This is the highest so far. இதுக்கு முன்னாடி வந்து $10.4 billion, $18.7 billion, $19 billion, லாஸ்ட்டாக வந்து $20 billion in March 2022 வந்து பண்ணாங்க. ஆஃப்டர் தேட் பிக்கஸ்ட் திங் இன்டர்வென்ஷன்னா அது இதுதான். ஸோ FPI டொமஸ்டிக் ஈக்விட்டிஸில் வந்து டாலர்ஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது இட் வாஸ் நாட் ஸோ குட். FPIயோட சோல்டிங் நிறையா நடந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் $2.1 billion worth ஆஃப் இந்தியன் ஈக்விட்டிஸை வந்து நவம்பரில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணாங்க. ஸோ இதனால தான் வந்து FDI இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் FPI. FPIயும் நம்மளுக்கு வேணும் தான் ஃபார் ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். பட் FDI நம்ம நிறைய அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ எப்போ வேணாலும் வேறு ஒரு கண்ட்ரியில் நல்ல ஒரு ஸ்கீம் வந்துச்சு, ஒரு ரேட் கட்ஸ் ஒரு ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி என்ன ஒரு நியூஸ் வந்தாலும் இட் வில் அஃபெக்ட் ஆர் மார்க்கெட். ஸோ அதன் மூலயமா நம்மளோட மார்க்கெட்டும் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் ஸ்பில் ஓவர்னால. ஸோ
எஃபிஐயில் இவ்வளோ $2.1 பில்லியன் நவம்பரில் மட்டும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ பிக் திங். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து 1.69% ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் that is also reflected in our currency and 6 major currencyல basket of 6 major currency இருக்குது. ஸோ அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மது மட்டும் இல்லை, நிறைய countries are facing this. இன்னும் we don't know what it will happen after presidency of Donald Trump. என்னும் வந்து டவுன் ஆகிருக்கு. ஆல்சோ எஃப்ஐ வந்து நிறைய செல் ஆகிருக்குன்ற மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா செல் ஆகிருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் இன் மார்க்கெட்ஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ரீசன்ஸ் நிறையா நடந்துகிட்ருக்கு விச் இஸ் காசிங் த மார்க்கெட் டு கோ டவுன். அக்ரெசிவ் இன்டர்வென்ஷன் பண்ணியும் 0.48% வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்கு ருப்பி அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர். எஃபிஐ அவுட்ஃப்ளோ அதுதான் $2.1 பில்லியன் வந்து வெளியே போயிருக்கு இந்தியாவை விட்டு நவம்பரில் மட்டும். குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டராக என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு டியூ டு ஃபெட்ரல் ரிசர்வோட மானிட்டரி பாலிசி. நம்ம பார்த்துருந்தோம் 2 ரேட் கட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்மாலர் தேன் எக்ஸ்பெக்டட் ரேட் கட். ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஈஸிங் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபெட்டோட ரேட் கட் வந்து இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கப்போ இப்போ ரிலீஸ் ஆன ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபெட் ரிசர்வ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட யூஎஸில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிருக்கு. ஸோ there is no rate cuts further அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க which will also cause significant interventions in other countries-ஓட markets-ல. So let's see that upcoming newsesல. First half of this financial year-ல RBI வந்து net buyer-ஆ purchasing $8.52 billion ஸ்பாட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. ஆர்பிஐ தான் நெட் செல்லராகவும் மாறியிருக்காங்க, ஆஃப்லோடிங் $20.9 billion. ஸோ ஃபாரெக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் சென்ட்ரல் பேங்க். அதை வந்து ஆர்பிஐ கான்ட் இன்டர்வின் மச் இன் இட். ஸோ ஐ திங்க் நவம்பரில் வந்து அப்போ இருந்த கவர்னரான சக்திகந்தா தாஸ் அவர் தான் வந்து இதை சம்திங் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி பிகாஸ் நவ் இப்போ இருக்கிற நியூ கவர்னர் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் மச் இன் திஸ்ன்ற மாதிரி நியூஸஸும் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து வி டோன்ட் நோ until the கரெக்டான நம்பர்ஸ் அவுட் ஆகிற வரையும். ஸோ லெட்ஸ் see. ஸோ ரெக்கார்ட் ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷன் இன் நவம்பர் வந்து ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. $20.2 billion வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் திஸ் 0.48% வந்து ருப்பி டிப்ரிசியேட் ஆகிருக்கு. What is the primary objective of the RBI-ஓட decision to allow overseas bank to open INR accounts அப்படின்னா ப்ரொமோட் குளோபல் யூஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. இந்த நியூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பட் ஜஸ்ட் ரீகால் மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு இந்தியன் ருப்பீஸ்லேயே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இந்தியன் ருப்பீஸ்லேயே அந்த ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாம் அவங்க பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இன்னும் வந்து ருப்பியை வந்து செல் பண்ணுறதோ ஒரு டாலரை மாற்றவோ தேவையில்லாமல் இருக்கும். ஸோ தட் நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ், குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் வந்து இட் வில் லீட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ருப்பி டிப்ரிஷியேஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் நான் ரெசிடென்ட்ஸ் வந்து பண்ணும்போது ருப்பிலேயே பண்ணுறதுக்கான ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் தான், ட்ரேடை வந்து ஈஸியர் ஆக்கிறதுக்கு. ஐஎன்ஆர் அக்கௌண்ட்ஸ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் இந்த பேலன்சஸ் மூலயமா. எஃப்டிஐயும் வந்து தே கேன் டூ in non-debt instruments-ல. Also, Indian exporters can use these accounts to receive proceeds to and pay for imports. So அதுக்கும் வந்து they can use அந்த 2 accounts. நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஸ்பெஷல் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் which was introduced in 2002. foreign banks அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஐஎன்ஆர் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியன் ருபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து தே கேன் டூ த ட்ரான்சாக்ஷன்ஸ் வித் இந்தியன் பேங்க்ஸோடு ஓப்பன் பண்ணி ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸை இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலயமா தே கேன் டூ. இது வந்து டாலரோட ரிலையன்ஸை வந்து கம்மி பண்ணும் அண்ட் ருப்பியை வந்து குளோபல் ஸ்டாண்டிங்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ அனதர் ஒரு அக்கௌண்ட் நேம் வந்து நான் அப்போ சொல்லியிருந்தேன். இஃப் நாட் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இஃப் நாட் எண்ட் ஆஃப் திஸ் செஷனில் வந்து ஐ டெல் யூ. ஸோ ஆர்பிஐ வந்து ஓவர்சீஸ் பேங்க்ஸை வந்து இந்தியன் ருப்பிலேயே அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஃபார் நான் ரெசிடென்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் பேர் வந்து ஒன்று ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் ஸ்பெஷல்
another one is SNRR, which is special non-resident rupee account. அதுவும் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான். ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் நான்-ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட். இந்த வாஸ்ட்ரா அக்கௌண்ட் வந்து பேங்க்ஸ் கேன் ஓப்பன் திஸ் பர்டிகுலர் அக்கௌண்ட். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 18th January நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூ மைட் நோ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் இன் Q3 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25 எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, which is 3,305 crore. ஸோ இது இம்பார்ட்டண்டானு கேட்டால் நோ, இது வரையும் அந்த மாதிரி கேட்டதில்லை. பட் ஜஸ்ட் டேக் ஒரு லுக். ஸோ அவங்களோட இன்கம் எப்படி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 10% year-on-year growth இருந்திருக்கு இன் Q3 ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர். தட்ஸ் இட். அவங்களோட அசட் ரெடியூஸ் ஆகிருக்கு 1.50%. ஸோ வி ஆர் சீயிங் அந்த என்பிஏ வந்து கம்மியாகிறத நம்ம விட்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அதுதான் நம்மளோட இந்தியன் சிஸ்டமில் பேங்கிங்கோட க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறையா பேப்பர்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சிஏஆர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 22.8%. CET1 கேபிட்டல் ஈக்விட்டி டயர் 1 ரேஷியோ 21.7% இருக்குது. ஆல்சோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா பர்சனல் லோன்ஸில் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆல்சோ கிரெடிட் கார்டு லோன்ஸும் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் வந்து ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அது நார்மலைஸ் ஆகும் அப்படின்றதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து என்பார்கோ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஆன்போர்டிங் நியூ டிஜிட்டல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூவிங்லேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. RBI is actively engaging with bank to address these kind of concerns. Also 10,000 crore வந்து ரைஸ் ஆயிருக்கு through non-convertible debentures. So debentures are debt instruments. So ஒரு company or any company கூட வச்சுக்கலாம். So anyone doing a business, if they want some money, they can get through debtலையோ இல்லை அவங்களோட ஷேர்ஸ் மூலயமாவோ or these kind of debt instruments மூலயமாவோ they can get. ஸோ இந்த நான்-கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து நிறைய நேரம் லிவின் சாரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டு கிவ் இட் இன் அ ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா, தேர் இஸ் அ ப்ரொவிஷன் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கும் நான்-கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கும் என்ன ரெண்டுமே டிபென்ச்சர்ஸ் தான். ஸோ பேசிக் திங் என்னென்னா, கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்னால் அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஒரு பேங்க்குடைய ஷேராக மாற்றிக்கலாம். ஸோ யூ வில் பி பார்ட் ஆஃப் தட், ஒரு ஷேர் ஹோல்டராக ஆகிடுவீங்க. ஸோ யூ வில் ஹாவ் டிவிடெண்ட், அந்த மாதிரியான சர்டன் லக்ஸுரிஸ் இருக்கும். நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸில் யூ கான் டூ சச் திங்ஸ். கண்டிப்பாக த பர்சன் ஹூ இஸ் த கம்பெனி ஹூ இஸ் getting amount through this particular debt instrument, they have to pay back particular tenure அப்புறம் they have to pay back the amount with interest and they should settle. இது வந்து ஒரு perfect debt மாதிரி தான். So that's the thing. So this is the gist of this news. Next is who has been appointed as the new ombudsman and ethics officer of BCCI. So BCCI oda new ombudsman and ethics officer yaarna Justice Arun Mishra. So he has been appointed as BCCI oda ombudsman and ethics officer. Ethical practices within BCCI oversee பண்றதுக்காக இந்த ஒரு particular appointment. So இவரை பத்தி கொடுத்திருக்காங்க. Bar Council of Madhya Pradeshல he was elected between 1989 and 1995. ரெக்கார்ட் votes கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ யங்கஸ்ட் சேர்மன் ஆஃப் த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1998 to 99. அவரோட ஜுடிஷியல் கேரியர் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில், ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் அண்ட் கல்கட்டா ஹைகோர்ட்டில் ஹீ ஒர்க்ட். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்டேட்ஸ் வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ரட்டரியாக தேவஜித் சைக்கா அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேசிங் இதுக்கு முன்னாடி ஜெயஷா. ஹீ வெண்ட் ஆன் டு பிகம் ஐசிசி சேர்மன். ஸோ அதனால் அவருக்கு பதில். ஆல்சோ ட்ரெஷரரையும் மாற்றிருக்காங்க, பிரஜீத் சிங் பாட்டியா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் அ ட்ரெஷரர் நவ். இந்தியா வந்து கிரிக்கெட் சீரீஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங். So Justice Arun Mishra has been appointed as the Ombudsman and Ethics Officer of BCCI. Next is new Director General of Central Reserve Police Force CRPF அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங்.
ஸோ ஞானேந்திர பிரதாப் சிங் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சிஆர்பிஎஃபோட டைரக்டர் ஜெனரல் till November 30, 2027 or until further orders ன்னு சொல்லியிருக்காங்க. This appointment was done by Appointments Committee of Cabinet. Strengthen the leadership of CRPFக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் அப்பாயின்மெண்ட். இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் நக்சலிசம் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் அவரோட எக்ஸ்பர்ட் இருக்குது. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. just take a note of it. His professional achievementsல இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் அசாம் 2019 நடந்தப்போ நிறைய நியூஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது திஸ் வாஸ் டன் இன் 2019. அப்போ வந்து ஒரு லிஸ்ட் வந்து மேக் பண்ணாங்க. அதாவது அசாமில் உள்ள இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது முன்னாடியில் இருந்தே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் இருந்தே அசாமில் உள்ள மக்களுக்கான கணக்கெடுப்பு தொகை பண்ணாங்க. பிகாஸ் அசாமில் வந்து நிறைய பங்களாதேஷ்லேருந்தும் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் மைக்ரன்ஸ் அதிகமானதுனால அசாமீஸோட ரைட்ஸ் வந்து பறிக்கப்படுதுன்ற மாதிரியான நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக திஸ் ஆக்ட் கேம். ஸோ அதில் வந்து ஹீ மேனேஜ் த லா அண்ட் ஆர்டர் இன் தேட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ அது க்ரூஷியல் ரோல் இவர் ப்ளே பண்ணாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்டி கரப்ஷன் எஃபர்ட்ஸ் இன் அசாமை வந்து லீட் பண்ணியிருக்காரு ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி. ரைனோ ப்ரொடெக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அசாமில் வந்து 2021 இருந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஹெட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனீஷ் தயால் சிங் அப்படின்றவர் வந்து 31 டிசம்பரோட ஹீ ரிட்டையர்டு. அதுக்கப்புறம் வித்தில் குமார் அப்படின்றவர் வந்து ஆக்டிங் டிஜியாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் ஹேஸ் பீன் டன். ஸோ தட்ஸ் த திங். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம்? ஜிபி சிங் ஆஸ் அ சிஆர்பிஎஃப் டிஜியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாஸ் டன் பை அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட். That's it. பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சேட்டலைட் வந்து சைனாவால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் PRSC E01. PRSC E01 கூட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சேட்டலைட், அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் திங். அண்ட் PRSC அப்படின்றது வந்து பாகிஸ்தானோடதுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜிங்க்வான் சேட்டலைட் லான்ச் சென்டர் இன் சைனாவில் தான் பண்ணியிருக்காங்க ஆன் January 17th. இது வந்து பாகிஸ்தானோட கெப்பாசிட்டி லைக் நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மானிட்டரிங், அர்பன் பிளானிங், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் இது உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி என்னென்ன அதில் இந்த பர்டிகுலர் லான்ச்னால அட்வான்ஸ்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸ் ஃபார் ஹை ரெசல்யூஷன் எர்த் இமேஜிங்காக இந்த ஒரு பர்டிகுலர் லான்ச்சில் தே டிட் சம்திங். லான்ச் வெஹிக்கிள் பேர் என்னென்னா மார்ச் 2D ராக்கெட். பெய்ஜிங் டைம் படி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக பாகிஸ்தான் இஸ் எமர்ஜிங். சைனா பாகிஸ்தானோட ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் இஸ் சம்திங் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மச். அண்ட் பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு டூ. சைனா பாகிஸ்தான் ஸ்பேஸ் கோஆப்ரேஷனோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2018 PRSS-1 விச் இஸ் பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பாக் டெஸ்ட் 1A ஒரு ஸ்மாலர் அப்சர்வேஷன் சேட்டலைட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தேட் 2024 பாக்சாட் MM1 விச் இஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அதை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ டேட்டா கொலாபரேஷன் ஃபார் கியூப்சாட் வந்து லூனார் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் த திங். சைனா பாகிஸ்தானோட சேர்ந்து பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸாக க்ரியேட் பண்ண எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் சைனா. நெக்ஸ்ட் இஸ் இஸ்ரோவோட மிஷன் தட் சக்ஸஸ்ஃபுல்லி ஜெர்மினேட்டட் பிளாக் ஐடு PC இன் ஸ்பேஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு அன்டாக்கிங்கான ஒரு லான்ச் எல்லாம் நம்ம டிசம்பரில் நடந்த ராக்கெட் லான்ச்சில் அந்த அன்டாக்கிங்காக சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் தே டிட் சர்டன் ரிசர்ச். ஸோ அது வந்து என்னென்னா, இங்கே எர்த்தில் ஒரு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பட்டாணி வந்து இங்கே விதைச்சோன்னா எப்படி அது வந்து வளருதோ அந்த மாதிரி ஸ்பேஸ்லேயும் அது நடக்குதா, கிராவிட்டி, ஏன்னா இங்கே இருக்க கிராவிட்டியும் ஸ்பேஸில் இருக்க கிராவிட்டியும் டிஃபர் ஆகும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தே சென்ட் ஒரு ரிசர்ச்காக அது பர்டிகுலர் சேட்டலைட் லான்ச் அப்போவே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த இமேஜ். ஸோ இதில் வந்து என்ன நேம்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் க்ராப்ஸ். ஸோ க்ராப்ஸ் இஸ் த நேம் ஆஃப் தட் பர்டிகுலர் திங். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார்
ஆர்பிட்டல் பிளான் ஸ்டடீஸ் அப்படின்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் க்ராப்ஸோட ஃபுல் ஃபார்ம். ஜஸ்ட் இந்த மாதிரியான டெக்னிக்கலாக ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்ரிவேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல், காம்பேக்டாக பண்ணுற ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான் ஸ்டடீஸ். பிளான் ஸ்டடீஸை ஆர்பிட்டலில் ஸ்பேஸில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் பிளான்ட் க்ரோத்தை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் திங் வந்து பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மெத்தட்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் மூலயமா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். ஃபுட் சோர்சஸ் அண்ட் ஸ்பேஸில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் திங். ஆஸ்ட்ரோனட் ஹெல்த்தை வந்து பாதிக்காத வரைய அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தே கேன் சென்ட் ஸோ தேட் தே கேன் have healthy meals அப்படின்றதுக்காக. ஸோ மிஷன் நேம் என்னது? கிராப்ஸ், விச் இஸ் காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான் ஸ்டடீஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெர்மினேட் ஆயிருக்கு அந்த பிளாக் ஐடு பீ லோபியா அப்படின்ற சீட்ஸ் இன் ஸ்பேஸில். எர்த் லைக் அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் டெம்பரேச்சர், லைட் அண்ட் ஹியூமிடிட்டி. போரஸ் கிளே பெல்லட்ஸ் அதை வந்து சாயிலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சிமுலேட்டிங் சாயிலாக. வாட்டர் டெலிவரி வயா எலக்ட்ரிக் வால்வ் மூலயமா ஃபார் மாய்ஸ்சர் ரெகுலேஷனுக்காக. ஸோ நம்ம எப்படி ட்ரிப் இரிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் தி யூஸ்ட். ஸோ மைக்ரோ கிராவிட்டி, இங்கே இருக்க கிராவிட்டியை விட அங்கே இருக்க கிராவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனுடைய ரூட் க்ரோத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஆல்சோ நியூட்ரிஷன் டெலிவரியும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ டிஸ்பைட் தட் டிஸ்டர்பன்ஸ் எப்படி அது க்ரோ ஆகுது, ஃபஸ்ட்டு க்ரோ ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருக்காங்க. ரேடியேஷன் டேமேஜஸ் பிளான்ட்டோட டிஎன்ஏ அண்ட் க்ரோத் அஃபெக்ட் பண்ணும். ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சஸ் ரிஸ்க் பிளான்ட் சர்வைவலில் வந்து இருக்குது டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்னால. ஸோ எர்த் மாதிரி அங்கே டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எர்த் லைக் அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர், லைட் அண்ட் ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான், பட் இட் ஹேஸ் பீன் கண்டக்டட் இன் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் தேர். லிமிட்டட் சன்லைட்டும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை இம்பேக்ட் பண்ணும், எஸ்பெஷலி டீப் ஸ்பேஸில். ஸோ அதையும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெத்தட்ஸ் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ், which is nutrient delivery through liquid solutions மூலமா. ஏரோஃபோனிக்ஸ், mist based nutrient delivery to optimize resource usage. soil like media stimulates earth like soil for plant growth. இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. water injection was done through valve பார்த்துருந்தோம். ஆல்சோ ஜெர்மினேஷன் ப்ராசஸில் growth வந்து மீடியமாக ஆஃப்டர் லான்ச்க்கு அப்புறம் தே செக்ட். சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் அவங்க சென்ட் பண்ண அந்த ஒரு பாக்ஸஸில் இருக்க ஆக்சிஜன் லெவல் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ லான்ச்க்கு அப்புறமே தேர் வாஸ் அ சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ். அந்த பர்டிகுலர் அந்த சென்சார்ஸில் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்லோவாக ஜெர்மினேட் ஆகிற ப்ராசஸுமே வந்து ஒரு வீடியோவாக அதை அவுட் பண்ணியிருந்தாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் இட். சீடு வந்து 4th டே வந்து ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு வித் 2 leaves எமர்ஜிங் பை 5th டே. ஸோ எக்ஸ்டெண்டட் பிளான் க்ரோத் ஸ்டேஜஸ் பியாண்ட் ஸ்ப்ரவுட்டிங் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சர் ஃபோக்கஸில். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை வந்து இன்னும் ஆக்டிவாக டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் தே ஆர் கோயிங் டு டேக். இன்டகிரேட் ஸ்பேஸ் க்ரோன் பிளான்ஸை வந்து க்ளோஸ்டு லூப்ஸ் லைஃப் சப்போர்ட் சிஸ்டமாக பண்ண போகிறாங்க. ஸோ தேட்ஸ் த திங். ஸோ டேப்லரில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் ஐடு பீ ஸ்ப்ரவுட்ஸை வந்து ஸ்பேஸில் இஸ்ரோ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? கிராப்ஸ், காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான் ஸ்டடீஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ப்ளூ ஆரிஜின். ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் எலான் மஸ்கோடது. ஸோ இந்த ப்ளூ ஆரிஜின் இஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்டோட ஜெஃப் பெசோஸோடது. ஸோ அவங்களோட இந்த ப்ளூ ஆரிஜினோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், ப்ளூ ஆரிஜின் ராக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அது என்னதுன்னா நியூ கிளென் அப்படின்றது தான் அதோட நேம். ஆன் 18th January 2025 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தட் January 16 தான் இந்த லான்ச் வந்து நடந்ததா. கேப் கேர்னிவல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஃப்ளாரிடாவில் தான் இந்த ஒரு பர்டிகுலர் லான்ச் நடந்திருக்கு. நியூ கிளென் ராக்கெட் ப்ளூ ஆரிஜினோடது சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ரீயூசபிள் ஆர்பிட்டல் கிளாஸ் வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து இருந்திருக்கும். ரீசெண்டாக இஃப் யூ சி இதுக்கு ரிலேட்டடாக நியூஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காம்படிட்டிவ் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கமர்ஷியல் மிஷன்ஸ்க்கு வந்து இது உதவும். ஸோ ப்ரைவேட்டில்
ஸ்பேஸ் ரிலேட்டடாக நிறைய லான்ச்சஸ் அண்ட் புது புது இனோவேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ராக்கெட் நேம் இஸ் நியூ கிளென் ஆஃப்டர் ஜான் கிளென் அப்படின்ற ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு ஆர்பிட் த எர்த். ஸோ அவரோட நேமை தான் வந்து இதை வச்சுருக்காங்க. நிறைய மூவிஸில் கூட ஜான் கிளென்னோட இதை வந்து பார்த்துருக்கலாம். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் மென் டு கோ அரவுண்ட் த எர்த். 320 feet and 5 times வந்து larger than Blue Originோட earlier rockets விட இது பெருசாக இருந்திருக்கு. ப்ரோட்டோடைப் சேட்டலைட் retained inside the second stage for testing. 6 hours ending with second stage in stable orbit to avoid space debris. அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்சோ லான்ச் சைட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பூஸ்டர் ரெக்கவரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டர் வந்து டார்கெட்டட் ஃபார் பார்ஜ் லேண்டிங் அண்ட் அட்லாண்டிக் ஃபார் ரீயூஸ். அதை வந்து லான்ச்சை வந்து மண்டேலேருந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால. 6 to 8 லான்ச்சஸ் வந்து 2025 தே ஆர் பிளானிங் நியூ கிளென் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை. சேட்டலைட்ஸ், கார்கோ அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து வச்சு தே ஆர் பிளானிங் திஸ் இயர். ப்ளூ ஆரிஜினோட லூனார் லேண்டர் ப்ளூ மூன் வில் சப்போர்ட் நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மேஜர் காம்படிட்டர்ஸ் யாருன்னா அஃப்கோர்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் வந்து இஸ் அ காம்படிட்டர். ஆல்சோ வல்கன் அப்படின்ற யுனைடெட் லான்ச் அலையன்ஸோட வல்கனும் ஒரு காம்படிட்டர். யூரோப்போட ஏலியன் 6, நாசா இஸ் அண்டர் யூஎஸ் பட் ஆல்சோ தே ஆர் ஆல்சோ காம்படிட்டர்ஸ். நாசா வந்து எஸ்பேட் மார்ஸ் மிஷனுக்காக கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க 2025 லேட் 2025க்கு. லூனார் மிஷன் அண்டர் நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமும் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் திஸ் இயர். ஸோ தட்ஸ் இட். ப்ளூ ஆரிஜின் லான்ச் வந்து நியூ கிளென் மேடன் ஃப்ளைட் வந்து நடந்திருக்கு விச் வாஸ் ரிப்போர்ட்டட் ஆன் January 18th. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியாவோட இண்டிஜினியஸ்லி கிரியேட்டட் ஒரு சர்ஜிக்கல் டெலிரோபோட் சிஸ்டம் யூஸ்டு ஃபார் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபாட்டிக் கார்டியாக் டெலிசர்ஜரிஸ். ஸோ ஏஐ ட்ரிவன் ஆர் ரோபோட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் ஜாப் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்க போகிற ஒரு செக்டார்ஸ்னு சொல்லி நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். ஸோ தேட் இஸ் என்ன மாதிரியான பொசிஷனில் இட் இஸ் இன். நேற்று கூட ஒரு கார்டியாக் சர்ஜரியில் பேஸ் மேக்கருக்கு பதிலாக ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் லெட்லெஸ் டிவைஸ் வந்து பேஸ் பண்ணதை பார்த்தோம். ஆல்சோ இந்த ரொபாட்டிக் சிஸ்டம் மூலயமாவும் இப்போது தே ஆர் டூயிங் சர்ஜரிஸ். ஸோ எஸ்எஸ்ஐ மந்த்ரா அப்படின்றது தான் அந்த பர்டிகுலர் வாட் இஸ் தேட் நேம் ஆஃப் த டெலிரோபாட். ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டியாக் டெலிசர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் எஸ்எஸ்ஐ மந்த்ராவை யூஸ் பண்ணி. லொக்கேஷன் எங்கன்னா குருகிராம் கண்ட்ரோல் சென்டர் அண்ட் ஜெய்ப்பூரில் சர்ஜிக்கல் சைட் வந்து இருந்திருக்கு. டிஸ்டன்ஸ் கவர்ட் வந்து 286 கிலோமீட்டர். ஸோ எங்கேருந்து வேணாலும் தே கேன் டூ. ஒரு பர்டிகுலர் இப்போது பிசி ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்கும் பிகாஸ் அங்கே இருக்க டாக்டர்ஸ் ஆர் குட். ஆல்சோ த காஸ்ட் இஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு பிரேக். பட் வி டோன்ட் நோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இட் கேன் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ரிமோட் கார்டியாக் சர்ஜரிஸ் வந்து தே ஆர் டூயிங் விச் இஸ் அ கட்டிங் எட் ரோபோட்டிக் டெக்னாலஜி டு பிரிட்ஜ் த ஹெல்த் கேர் கேப்ஸ். வேர்ல்டு கிளாஸ் சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி பிரேக் த்ரூ எஸ்எஸ்ஐ மந்த்ராவை யூஸ் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் சர்ஜிக்கல் டெலி ரோபோட்டிக் சிஸ்டம் விச் வாஸ் டெவலப்டு பை எஸ்எஸ் இன்னோவேஷன். அதனால தான் எஸ்எஸ்ஐ மந்த்ரா அப்படின்னு அவங்க பேர் ஏதி கெப்ட். ஸோ எஸ்எஸ் இன்னோவேஷனோட மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ்டு எக்ஸப்ஷனல் லோ லேட்டன்சி ஆஃப் 35 to 40 milliseconds ஃபார் ப்ரிசைஸ் கண்ட்ரோல். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க பண்ணும்போது நம்மளோட ஃபோன் சிக்னல்ஸே ரீச் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் சம் milliseconds. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ 284 கிலோமீட்டர்ஸ்னால் அந்த ஒரு லேட்டன்சி இருக்கும் இல்லையா. ஸோ லோ லேட்டன்சி இது வரையும் பண்ணதுலேயே திஸ் ஹேஸ் லோ லேட்டன்சி 35 to 40 milliseconds. இன்டர்னல் மேமரி ஆர்டரி ஹார்வெஸ்டிங் வந்து சர்ஜிக்கல் பண்ணியிருக்காங்க. 58 minutes நடந்திருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சர்ஜரி. ரோபாட்டிக் பீட்டிங் ஹார்ட் டோட்டலி எண்டோஸ்கோபிக் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் டிகேப் அப்படின்றது தான் காம்ப்ளெக்ஸ் கார்டியாக் சர்ஜரி. ஸோ அதை தான் வந்து பண்ணியிருக்காங்க. டீம் வாஸ் லெட் பை சுதீர் ஸ்ரீவத்சவா who was the founder of SS Innovation. Also he was supported by Dr. Lalit Malik, who is the chief of cardiac surgery at Manipal Hospital, Jaipur.
ஸோ accessibility, this will சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டைஸை வந்து மற்ற தூரமாக இருந்தாலும் தே கேன் டூ சர்ஜரிஸ் டு ரிமோட் அண்ட் அண்டர் சர்வ்டு கம்யூனிட்டிஸ். டிலேஸை ரெடியூஸ் பண்ணும் ஃபார் கிரிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் டாக்டர் ஹேஸ் டு டேக் ஃப்ளைட் அந்த மாதிரிலாம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா தே கேன் டூ வித் திஸ். Need for patients to travel urban centers, also first step towards making advanced surgical care accessible across India. So that's the thing. World first robot cardiac telesurgery வந்து SSI mantra யூஸ் பண்ணி இந்தியாவில் தான் பண்ணியிருக்கோம். Which African country was recently admitted as the partner country of BRICS bloc அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Nigeria. So Nigeria has been added into BRICS now. South-South cooperation-ஐ enhance பண்ணுறதுக்காக, global governance reform-ஐ enhance பண்ணுறதுக்காக தான் this particular addition has been done. BRICS bloc, Brazil, Russia, India, China, South Africa எல்லாரும் சேர்ந்து தான் வந்து this has been done. So இதில் இன்னும் நிறையா they are adding. வெஸ்டர்ன் அலையன்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும், G7-ஐ டவுன் பண்ணணும் ஆர் அவங்களோட டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக, ஆல்சோ US டாலரோட டிபெண்டன்சியை கம்மி பண்ணுறதுக்காக இன் ட்ரேடில் தான் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இது நம்ம பண்ணதாக சொல்லுவாங்க. பட் நவ் இந்தியா வில் சே நோ, வி ஆர் நாட் டாலரைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு, பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ்க்கு வி ஆர் ஸ்கெப்டிக்கல். ஸோ நைஜீரியாவோட அட்மிஷன் எதுக்கு அப்படின்னா பார்ட்னர் கண்ட்ரி பட் நாட் அ ஃபுல் டைம் மெம்பர். 9th பார்ட்னர் கண்ட்ரியை ஜாயின் பண்ணியிருக்காங்க அலாங் வித் பெலாரஸ், பொலோவியா, கியூபா, கசகஸ்தான், மலேசியா, தாய்லாந்து, உகாண்டா அண்ட் உஸ்பெகிஸ்தான். நைஜீரியாவோட அடிஷன் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, இட் இஸ் த 6th largest population country globally and largest in Africa. அதனால் it can pave a way for trade related thingsக்காக. One of the Africa's top economies and major oil producer Nigeria aligns with BRICS goal of expanding its influence in Africa and global south. So அதெல்லாம் வந்து நம்மளோட highlights. ரீசெண்டாக ஆட் ஆன மெம்பர்ஸ் யாரான்னா ஈரான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா அண்ட் UAE 2024 ஆட் ஆகிருப்பாங்க. ஆல்சோ இன்வைட்டட் ஆர் அப்ளைட் ஃபார் மெம்பர்ஷிப் யார் அப்படின்னா சவுதி அரேபியா, டர்க்கி அண்ட் அசர்பைஜானை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணணும். நம்ம இதில் இங்கே இருக்க கண்ட்ரீஸ்லேயே வந்து UAEயில் நம்மளோட UPI இஸ் ஆக்டிவ் நவ். ஸோ நேற்று கூட பார்த்துருந்தோம், மேக்னெட்டி அப்படின்னு ஒரு கம்பெனியோடு சேர்ந்து வி ஆர் எக்ஸ்பேண்டிங் அவர் UPI அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் கவர்னன்ஸ், ஆக்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் UN and IMFல தே ஆர் டூயிங். ஸோ BRICS வாஸ் ஃபார்ம்ட் இன் 2009. 2010 சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் BRIC அப்படின்னு தான் இருந்துச்சு, விச் இஸ் டு கவுண்டர் பேலன்ஸ் த வெஸ்டர்ன் டாமினன்ஸ் அண்ட் டாலர். 2025 சேர் யாருன்னா பிரேசில். ஸோ தட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் total amount of revival package approved by Union Cabinet for RINL எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, which is 11,140 crore. So revival package for RINL is 11,440 crore, which was reported by Indian Ministry. Financial crisisல இருக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனி அண்ட் ஆப்ரேஷனல் இன்எஃபிஷியன்சி இருக்கிறதுனால இட் இஸ் அன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் இஸ் ராஷ்ட்ரிய இஸ்பட் நிகம் லிமிடெட் இஸ் த ஃபுல் ஃபார்ம், விச் இஸ் அ பப்ளிக் செக்டர் கம்பெனி, ஸ்டீல் ப்ரொடியூசிங் கம்பெனி, காமன்லி நோன் அஸ் வைசாக் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டீல் ப்ரொடக்ஷன். ஏன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா இஸ் இன் நாட் ஸோ குட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டீல்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. தே ஆர் டம்பிங் இன் டு இட் இந்தியா. ஸோ அதனால அவங்க அதிகமாக தேவைக்கு அதிகமான ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தே கேன் கிவ் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டீல் இன் அ வெரி லெஸ் அமௌண்ட். ஸோ இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் பீப்புள் தே ஆர் ப்ரிஃபரிங் சைனாவோட ஸ்டீல் ஓவர் இந்தியாவில் க்ரியேட் பண்ண ஸ்டீல்ஸ் பிகாஸ் தட் இஸ் காஸ்ட்லியர்ன்றதுனால. ஸோ இதனால் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் அண்ட் ஆப்ரேஷனல் இன்எஃபிஷியன்சியும் இருக்குது. ஸோ ஸ்டீல் ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்தியன் ஸ்டீல் மார்க்கெட்டில் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அண்டர் பப்ளிக் செக்டார்ன்றதுனால கவர்மெண்ட் ஹேஸ் மேஜர் ஸ்டேக். ஸோ அவங்க ஹேஸ் டு டூ சம்திங் இல்லையா, அதனால தே ஆர் பம்பிங் இன் மணி. 10,000 crore வந்து ஈக்விட்டி கேபிட்டல் இன்ஃபியூஷனாக பண்ணியிருக்காங்க அண்ட் அடிஷ்னல் அந்த 1,140 crore வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் விச் வில் பி கன்வெர்டட் இன்டு 7% நான் cumulative preference share, ஆல்சோ redeemable after 10 years. அதை வந்து they can
government can take back after 10 years in 7% அந்த ஷேரோட ரேட் பொறுத்து they can take back. And ப்ரொடக்ஷன் வந்து 2 blast furnaces in 2025 ஜான்வரியில் they will ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 blasts furnaces by ஆகஸ்ட் 2025 எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் ரா மெட்டீரியலில் வந்து செக்யூர் அண்ட் மாடர்னைஸ் பிளான்ட்டாக மாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் தே ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளானிங் வித் திஸ் கேபிட்டல் இன்ஃபியூஷன் அண்ட் லாங் டேர்ம் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் ஸ்டீல் செக்டாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெட் ஒர்த் வந்து நெகட்டிவில் இருக்குது 4,538 crore as of March 31st 2024. கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்குது, கரண்ட் லைபிலிட்டி அண்ட் லோன் டிஃபால்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேக் அ லுக் அட் இட். அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து டிஃபால்ட்டில் இருக்குது சின்ஸ் ஜூன் 2024 ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். கேபினெட் வந்து 11,440 crore வந்து RINL விச் இஸ் ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகாம் லிமிடெட் அவங்களுக்கு வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. 10,300 as a ஈக்விட்டி இன்ஃப்யூஷன், 1,140 crore வந்து லோன் கன்வர்ஷனாக மாற்றிருக்காங்க விச் இஸ் அ ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோன்னா இட் வில் டேக் சம் டைம். பட் ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படின்னா காமன் ஷேர் ஹோல்டரை விட இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தே ஹாவ் சர்டன் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். லைக் அவங்களுக்கான சர்டன் விஷயங்களில் தே டூ ஹாவ் அப்பர் ஹேண்ட். ஸோ இதில் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க 7% இன்ட்ரெஸ்ட் வச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தே வில் டேக் பேக் த அமௌண்ட் 1,140 crore வந்து தே வில் டேக் பேக் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து தே வில் டேக் பேக்குன்னு இருக்குது இல்லையா. ஸோ காமன் ஷேர் ஹோல்டருக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ரைட்டும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரைட் டு டூ சர்டன் விஷயங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஏன் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரிஃபரன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ரைட் கொடுக்கப்படுது அப்படின்னா தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ தே ஆர் ஆப்வியஸ்லி இன்வெஸ்டிங். ஏதோ இந்த பர்டிகுலர் கம்பெனி நெகட்டிவில் இருக்குது, நிறைய டிஃபால்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் தே ஆர் டூயிங் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ தே வில் ஹாவ் ப்ரிவேட். அதே மாதிரி ஒருவேளை RINL வந்து ஒரு வேலை பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போய் சேரும். ஸோ வி ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் இருக்குது. ஸோ ஒரு வேளை பேங்க்ரப்சி ஆச்சு ஒரு பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னா என்ன ஆர்டரில் வந்து அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணணுன்ற ஆர்டர் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு போக தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே வரும். ஸோ தே டூ ஹேவ் சர்டன் ரைட்ஸ். அதனால தான் தே டூ கால் தெம் அஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நாலேஜ் இஸ் எனஃப் to know what this news is. What is the primary goal of National Board Mission 2.0 அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is connect 1.7 lakh villages with broadband அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். Digital Leap launch of NBM 2.0 and Sanchar Saathi app அதெல்லாம் நடந்திருக்கு ஆன் January 17th. ஸோ இந்த நேஷ்னல் ப்ராட்பேண்ட் மிஷன் 2.0 NBM 2.0வோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 1.7 lakh வில்லேஜஸ் அக்ராஸ் இந்தியாவுக்கு ப்ராட்பேண்ட் ஆக்சஸ் கொண்டு போய் சேர்க்கணும். 60 out of 100 ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு ப்ராட்பேண்ட் ஆக்சஸ் கொண்டு போய் சேர்க்கணும். மினிமம் ஃபிக்ஸ்டு ப்ராட்பேண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து 100 Mbps ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் டிவைடை கம்மி பண்ணணும் அர்பனுக்கும் ரூரலுக்கும் நடுவில் இருக்கிறது. ஆல்சோ இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கணும். திஸ் வில் கனெக்ட் people from remote regions too. And Sanchar Saathi mobile app. ஸோ இது வந்து டெலிகாம் செக்யூரிட்டி அண்ட் எம்பவர் யூசர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்சோ யூசரை வந்து சஸ்பெக்டட் ஃப்ராட்லண்ட் கால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளாக் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ SMSஸையும் enables users to identify and manage all connections in their name and block lost devices. Swift block பண்ண ஹெல்ப் பண்ணும். And also it will help them to trace or recover the lost or stolen mobile devices. ஏன்னா மொபைல் இஸ் சம்திங் இப்போது பீப்புளோட எக்ஸ்டெண்டட் பாடி பார்ட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. விச் இஸ் இட் ஹேஸ் எவ்ரிதிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் மெமரிக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுல இருந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை வந்து டிஜிலாக்கரில் வைக்கிறதுலேருந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட் ஆன் மொபைல்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டோட ஆப் ஒன்று லான்ச் பண்ணால் பீப்புள் கேன் ட்ரஸ்ட் அண்ட் டவுன்லோட் சர்டன் ஆப்ஸ். ஸோ வேறு எந்த ஆப்பாக இருந்தாலும் அது வேறு கண்ட்ரியோட ஆப்பாக இருக்கும். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டேட்டா
தெஃப்ட்டு, அதனால நம்ம கவர்மெண்ட்டே வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்ட்செட் செக் பண்ணி ஆத்தென்டிகேஷன் வந்து அவாய்ட், கான்ஃபைடட் பர்ச்சேசஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். ஏதாவது தெரியாத இடங்கள்லேருந்து ஸ்பேம் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆர் பர்ச்சேஸ் வந்து நடக்காமல் தவிர்க்கும். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் intra-circle roaming at DBN funded 4G sites. So subscribers of BSNL, Airtel and Reliance Jio வந்து 4G services single digital Bharat Nidhi funded tower மூலமா they can get that signal. Connectivity in remote areasக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஃப்ளெக்சிபிலிட்டி பை ப்ரொவைடிங் ஆக்சஸ் அக்ராஸ் மல்டிபிள் டெலிகாம் சர்வீசஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டவர் கம்பெனியோட டவர் மட்டும் இருந்து அதில் மட்டும் டவர் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ எல்லா இதுதான் மேஜர் கம்பெனிஸ் நவ் ப்ரிவேலண்ட் இன் இந்தியா. ஸோ அவங்க எல்லாருடைய டவர்ஸ்லேருந்தும் 4G சர்வீசஸ் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, which is intra-circle roaming at DBN funded 4G sites. So that's it, the news. Launch of NBM 2.0 and Sancha Sadi app on January 17, 2025 நடந்திருக்கு. Next is which city in Odisha is set to host the new fintech hub which is established through MOU with Singapore அப்படின்னா புவனேஸ்வர். ஸோ தட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஒடிசா. ஸோ அங்கே தான் ஆப்வியஸாக நடக்க போகுது. சிங்கப்பூர் ஒடிசா அவங்களோட MOU மூலயமா ஃபின்டெக் ஹப் வந்து புவனேஸ்வரில் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் சென்டர் இன் புவனேஸ்வர். இன்ஷூர் டெக் இன்னோவேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாத்தையும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக ஒடிசாவில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் சிங்கப்பூரில் உள்ள குளோபல் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெட்வொர்க் இவங்க 2 பேரும் தான் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஃபின்டெக்கோட இன்னோவேஷன்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்காகவும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 சொல்லி இன்சூரன்ஸோட ரெகுலேட்டரான IRDA சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக திஸ் பர்டிகுலர் திங். ஒடிசாஸ் ரோல் இன் குளோபல் ஃபின்டெக் லேண்ட்ஸ்கேப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த பர்டிகுலர் ஹப். இன்சூரன்ஸ் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ 2 சைடில் இருந்தும் CEOs ஃப்ரம் GFTN அண்ட் சிஎம்மோட ஒடிசாவோட CM மோகன் சந்திரமாஜி அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. அடிஷ்னல் கொலாபரேஷன் வந்து 8 MOUs வந்து ஒடிசா அண்ட் சிங்கப்பூர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், க்ரீன் எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் டெவலப்மெண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ தேட்ஸ் த நியூஸ். ஒடிசா அண்ட் சிங்கப்பூர் வந்து MOU சைன் பண்ணியிருப்பாங்க இன் புவனேஸ்வர். ஃபின்டெக் ஹப்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி. ஸ்வமித்வா ஸ்கீம் அதன் மூலயமா எவ்வளோ ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் ஆன் January 18, 2025 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது கேட்டிருக்காங்க. இந்த நியூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 65 lakh கார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க இன் 10 states அண்ட் 2 union territories. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அகேன் த நியூஸ் இஸ் ரிப்பீட்டட். 65 lakhs ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் வேர் distributed in more than 50,000 villages. ஸோ நியர்லி 2.25 crore property cards so far வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க under the scheme. So which is an important data point. 10 states என்னென்ன அந்த 2 யூனியன் டெரிட்டரி என்னென்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோன் சர்வே தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமை ஒரே லைனில் சொல்லணும்னா வில்லேஜில் உள்ள லேண்ட் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறது ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் இல்லாத லேண்ட்ஸையோ இல்லை ஒரு சர்வே ஒரு மேப்பிங் மூலயமா they are doing a particular thing. So drone யூஸ் பண்ணி சர்வே பண்ணுவாங்க. எஸ்டெக் அண்ட் வின்ஸ் அப்படின்ற டெக்னாலஜிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். லேண்ட் டிஜிட்டலைசேஷன் 98% ஆஃப் த லேண்டை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. விமன் எம்பவர்மெண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா விமனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து போய் சேரும். ஸோ தே டோன்ட் ஹாவ் பர்டிகுலர் அமௌண்ட் டு கெட் அந்த ப்ராப்பர்ட்டி கார்டெலாம். ஸோ அதுக்கான செலவெல்லாம் இல்லாமல் தே ஆர் கிவிங், அவங்களே சர்வே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன் March 2025 டு ஷோகேஸ் த ஸ்வமித்வா மாடல் அண்ட் டு குளோபல் ஆடியன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாடல்ஸை வி ஆர் ஷோகேஸிங் டு அதர் கண்ட்ரீஸ் டூ. ஸோ ஸ்வமித்வா ஸ்கீம் ஒரு அப்ரிவேஷன் என்ன? சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். 24th April 2020 தான் லான்ச் பண்ணாங்க. நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே அன்னைக்கு. இட் இஸ் டு ரெக்கார்ட் த
village rural areas எல்லாத்தையும் using drone and GIS technology. Also it will give the right to the property owners. They will have the property cards too. பூ ஆதார் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இது UINQ something இருந்துச்சு, which is ஒரு unique identification number will be given to the land parcels. ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி ஆதார் இருக்குது, நம்ம ஒரு பர்சன் நம்மளுக்கான ஆதாரை வந்து ஆதார்னு சொல்கிறோம், அந்த லேண்ட் பார்சல்ஸ்க்கான ஆதாராக வந்து பூ ஆதார் வந்து இருக்கும், விச் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த ஜஸ்ட். So next is what is the name of the enhanced take-home ration introduced in Jharkhand for several malnutrition children அப்படின்னா சிஷு சக்தி. சிஷு சக்தின்ற பேரில் ஜார்க்கண்ட் வந்து ஒரு புது ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, which will focus on malnutrition children. ஸோ லான்ச் பண்ணது எங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செவரல் malnutrition children in ஜார்க்கண்ட் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க, which is aged between 6 months to 6 years. ஸோ ஜார்க்கண்டை வந்து malnutrition ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றணுன்றதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நேம் இஸ் சிஷு சக்தி. 4-month feasibility study வந்து பண்ணுறாங்க பர்டிகுலர் பிளாக் இன் ஜார்க்கண்ட், விச் இஸ் சக்ரதர்பூர் அப்படின்ற ஒரு பிளாக்ல ஒரு ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. ஸோ சிஷு சக்தி வந்து பேக்ஸ் contain energy, protein and micronutrients superior to regular DHR. Locally sourced grains, pulses, nuts and millets எல்லாம் வந்து சேர்த்து தான் they are making this particular cost efficient and nutritional outcome-காக. ஆல்சோ 397 செவரல் malnutrition சில்ட்ரனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் பிளாக்ல. அவங்களுக்கு தான் இதை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன் வில் ரிசீவ் தி சிஷு சக்தி பேக்கெட்ஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அலாங் சைட் ஹோம் குக்டு மீல்ஸோட அதை சாப்பிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. த விமன் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வில் மானிட்டர் த ரிசல்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தே ஆர் கோயிங் டு டெஸ்ட் ஃபைனலி. Home cooked meals வந்து will be provided daily to the children aged 3 to 6 at 38,528 Anganwadi centers. Supplementary nutrition வந்து 7 lakh beneficiaries monthly போய் சேரும். It will include egg and complete nutrition funded by state government. Macronutrient fortified foods எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. Energy dense foods will be provided to improve the mothers and children's nutritional status. So ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் they are taking these kind of steps அப்படின்ற போது it is very good. National Family Health Survey 5 வந்து 3.9 like malnutrition and underweight children in ஜார்க்கண்டில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதன் விளைவாக தான் they are doing this thing. So that's it for today. All the best for your exams and thank you.